ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது விஜய்க்கு எதிராக விவாகரத்து வழக்கு தொடர்ந்த சங்கீதா அவர்கள் அதை முழுமையாக வாபஸ் பெற்றாங்க. அதுதான் இப்போ செம்ம ஹைலைட் விஷயமா சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக பேசப்பட்டு வருது. சடனாக எப்படி இவங்களுக்கு இப்படி சேஞ்ச் கிடைச்சிது அப்படின்றது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தாலும் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. முதலமைச்சரும் தனது கணவருமான விஜயிடமிருந்து விவாகரத்து பெறும் மனுவை திரும்ப பெற்றார் மனைவி சங்கீதா. அண்ட் இது அவங்க சுயநினைவோடு தான் பெற்றிருக்காங்க. வெளிநாட்டில் இருப்பதால் காணொலி மூலம் நீதிபதி முன்பு ஆஜரான சங்கீதா முழு சுயநினைவுடன் விவாகரத்து வழக்கை திரும்ப பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தனது தந்தை குறித்து இப்ப ரீசெண்டா ஜேசன் சஞ்சய் பெருமையா பேசியிருந்த நிலையில இப்போ இந்த விவாகரத்து வழக்கையும் மனைவி சங்கீதா அவர்கள் திரும்ப பெற்றிருக்காங்க. இதனால இது நீண்ட காலமா பேசப்பட்ட ஒரு பேசு பொருளாவே அமைஞ்சது. அண்ட் இந்த பேசு பொருளுக்கு இந்த வழக்குக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு, அதுவும் நல்ல முடிவாவே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸை ரசிகர்கள் செம்மையா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொண்டர்கள் ஆல்சோ இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா சங்கீதா அவர்கள் இந்த வழக்கை திரும்ப பெறணும், திரும்ப சேர்ந்து வாழணும். விஜய் அவர்கள் முதலமைச்சரா இப்ப இருக்காரு, கண்டிப்பா விவாகரத்து ஆகிட்டாருன்னா அதை ஒரு பேசு பொருளா மாத்தி அவரோட பேருக்கு மிகப்பெரிய களங்கமா ஏற்படும். அண்ட் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே பேசி தீர்த்துக்கணும். குடும்பத்துல எவ்வளவோ சண்டை வரும், அந்த குடும்ப பிரச்சனையை நீங்களே சரி பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழறது தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிருக்கு. ஜேசன் சஞ்சய் இப்ப ரீசெண்டா அவரோட இன்டர்வியூல சொன்ன வார்த்தை மாதிரியே இப்ப அவருக்கு நல்ல ஒரு பெருமை கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இப்போ அவரோட படத்துக்கு 2 பேரும் சேர்ந்து வந்து பார்ப்பாங்க. அண்ட் அதுதான் அவர் ஆசைப்பட்டது, அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து வந்து படத்தை பார்க்கணும் அப்படின்றது. அண்ட் இவர் டிவோர்ஸ் அண்ட் இவங்க டிவோர்ஸ் வாபஸ் வாங்கினது அவருக்கு தான் மிகப்பெரிய லக்கி மொமெண்ட் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.